இன்னைக்கு நம்ம சமூகத்துல மிகவும் பேசப்படுற பெரிய ஒரு விஷயம் என்னன்னா கருத்து சுதந்திரம். ஒருத்தவங்க தன்னோட கருத்தை சொல்லிட்டாங்கன்னா உடனே கோபம், அவங்களுக்கு மிரட்டல், அவங்களோட பொருளை சேதப்படுத்துறது, சில சமயம் அவங்க உயிருக்கு கூட ஆபத்து விளைவிக்கிற மாதிரி கூட நடந்துக்கிறாங்க. இது இன்னைக்கு இருக்கிற ஜனநாயகத்திற்கு நல்ல அறிகுறி அல்ல. கருத்து வேறுபாடு எப்பயுமே இருக்கலாம், ஆனா அதுல வன்முறை தான் இருக்கக்கூடாது. கருத்துக்கு பதில் கருத்தால் தான் சொல்ல வேணும். கல்லால் இல்லை, கத்தியால இல்ல, மிரட்டலால் இல்ல. ஒரு சமூகத்தின் வலிமை என்ன தெரியுமா? அங்கு மக்கள் பயமின்றி பேச முடிகிறதா என்பதுதான். கருத்து பிடிக்கலன்னா என்ன பண்ணணும்? எதிர்கருத்து சொல்லுங்க, அத பத்தி விவாதிக்கலாம், உண்மை வைத்து மறுத்து காட்டலாம். ஆனா இங்க நடக்கிறது என்னன்னா கொலை மிரட்டல், அவங்க சம்பந்தப்பட்ட வீடு, கடை, அவங்களோட வாகனத்தை சேதப்படுத்துறது, சமூக வன்முறை. இதை எதுவுமே நம்ம கலாச்சாரம் இல்ல. இவை சட்டத்திற்கும் மனிதத்திற்கும் கூட எதிரானதுதான். கருத்து சுதந்திரம் என்பது பிடித்ததை மட்டும் பேசும் உரிமை அல்ல, பிடிக்காததை கூட கேட்கும் பொறுமை. நாம் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனா மத்தவங்களோட உயிரையும் உரிமையும் மதிக்கணும். கருத்தை கொல்ல முயற்சிக்க கூடாது, கருத்துடன் விவாதிக்க கற்றுக்கொள்ளணும். பயம் உள்ள இடத்தில் சுதந்திரம் இல்ல, சுதந்திரம் உள்ள இடத்தில் வன்முறை இருக்காது. யோசிச்சு என்ன பண்ணலாம், இனி வரும் காலத்தை எப்படி எதிர்கொள்ளலாம், யோசிங்க மக்களே.